10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.18 முதல் கணக்கு பார்க்குறோம். a = 1 9 3 4 8 -3 b = 5 7 3 3 1 0 எனில் பின்வருவனவற்றை சரிபார்க்க. இந்த கேள்வியில 2 சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் சப்டிவிஷன்ல நிறுவ வேண்டியது என்னன்னா a + b = b + aங்கிறது சமம்னு காட்டணும். 2 அணிகளை கூட்டவோ கழிக்கவோ செய்கிறோம் அப்படின்னா அந்த 2 அணிகளின் வரிசைகள் நமக்கு எப்படி இருக்கணும்னா சமமா இருந்ததுனா தான் 2 அணிகளையும் கூட்டவோ கழிக்கவோ முடியும். இப்போ அதை முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். a என்ற அணியின் வரிசையானது 2 நிறைகளும் 3 நிரல்கள் 3 நிறைகளும் 2 நிரல்களும் இருக்கு. அப்ப a யின் வரிசையானது 3/2. அடுத்து b என்ற அணியின் வரிசையானது அதுலேயும் 3 நிறைகள் 2 நிரல்கள் இருக்கு, 3/2. 2 அணிகளின் வரிசைகளும் சமமா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த 2 அணிகளையும் கூட்டிக்கலாம். அப்போ இதில் இடது பக்கம் LHS என்ன கணக்கிடணும் அப்படின்னா a + b கணக்கிடணும். a + b = a என்ற அணியின் உறுப்புகள் என்னென்ன 1 9 3 4 8 -3 ப்ளஸ் b என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது 5 7 3 3 1 0. அணியின் வரிசைகள் சமமாக இருக்குங்கிறதுனால ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். முதல் உறுப்போட முதல் உறுப்பு 1 + 5, இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பை கூட்டுற 9 + 7. அடுத்த உறுப்பு 3க்கு இணையாக என்ன இருக்கு 3, 4 + 3 8 + 1 -3 + 0. ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கிறோம். 1 + 5ஓட மதிப்பு 6, 9 + 7 16, 3 + 3 6, 4 + 3 7, 8 + 1 9, -3 + 0 -3. a + b கணக்கிட்டுட்டோம். இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து RHS கணக்கிடுறோம். RHSல என்ன கணக்கிடணும் b + a யின் மதிப்பு கணக்கிடணும். b + a = b என்ற அணியை முதல்ல எழுதிக்கலாம். 5 7 3 3 1 0 ப்ளஸ் a என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 9 3 4 8 -3. அணியின் வரிசைகள் சமமாக இருக்கு. ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கலாம். 5க்கு இணையா இரண்டாவது அணியில முதல் உறுப்பு என்ன இருக்கு 1. அடுத்து 7 + 9, மூன்றாவது உறுப்பை கூட்டிக்கிறோம் 3 + 3. அடுத்து இரண்டாவது நிறையில இரண்டாவது உறுப்பு 3 + 4 1 + 8 இறுதியா 0. அடுத்த உறுப்பு -3ன்னு இருக்கு. வெளியில ஒரு ப்ளஸ் குறி இருக்கு. அந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா -3ன்னு வந்துடும். 5 + 1 6, 7 + 9 16, 3 + 3 6, 3 + 4 7, 1 + 8 9, 0 -3ஓட மதிப்பு -3. இதை சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். 1 மற்றும் 2லிருந்து 2 மதிப்புகளையும் செக் பண்ணிக்கலாம். 1 மற்றும் 2லிருந்து LHS RHS எப்படி இருக்கு சமமாக இருக்கு. LHS = RHS. therefore a + b = b + a என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷன்ல நிறுவ வேண்டியது a + -a = -a + a. எதற்கு சமம்னு காட்டணும்னா 0விற்கு சமம்னு காட்டணும். a என்ற அணியானது கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு 1 9 3 4 8 -3. -a இதிலிருந்து எழுதிக்கலாம். -a அப்படின்னா a என்ற அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் மைனஸால பெருக்கிக்கலாம். +1ங்கிறது மைனஸால பெருக்கிறப்ப -1, +9க்கு -9, 3 மைனஸால பெருக்கிறப்ப -3 -4, 8 ஒரு மைனஸால பெருக்கிறோம்னா -8, -3 மைனஸால பெருக்கிக்கிட்டோம்னா +3.
முதல்ல கணக்கிட வேண்டியது என்ன? ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ கணக்கிடணும். ஏ என்ற அணியை எழுதிக்கிறோம். 1 9 3 4 8 மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் ஏயின் உறுப்புகளை எழுதிடுறோம். -1 -9 -3 -4 -8 3 அணியின் வரிசைகள் சமமாக இருக்குங்கிறதுனால ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கிறோம். 1 அடுத்து பிராக்கெட்டில் -1 -9ன்னு இருக்குது. வெளியில் ப்ளஸ் குறி இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸால் அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 அடுத்த மதிப்பு 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 4 மைனஸ் 4 8 மைனஸ் 8 மைனஸ் 3 ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இதை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் 1 0 9 மைனஸ் 9 0 3 மைனஸ் 3 4 மைனஸ் 4 8 மைனஸ் 8 மைனஸ் 3 ப்ளஸ் 3 அனைத்து மதிப்புகளுமே நமக்கு என்னவா இருக்குது? 0வா இருக்குது. ஒரு அணியில் இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளுமே பூஜ்ஜியமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு பூஜ்ஜிய அணி. அப்போ இங்கே பூஜ்ஜியம்னு கொடுத்துடலாம். அடுத்து கணக்கிட வேண்டியது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ போடணும். மைனஸ் ஏ மதிப்புகளை முதல்ல எழுதிடலாம். -1 -9 -3 -4 -8 -3 ப்ளஸ்ஸால் பெருக்கிறோம். அப்போ ஒரு ப்ளஸ் 3ன்னு ஆயிடுது. ப்ளஸ் ஏ என்ற அணியை எழுதிடுறோம். 1 9 3 4 8 -3 அணியின் உறுப்புகளை ஒன்னொன்னையும் கூட்டிக்கலாம். -1க்கு சமமாக இரண்டாவது அணியில் என்ன இருக்குது? ஒத்த உறுப்பா +1 -9 + 9 -3 + 3 -4 + 4 -8 + 8 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 மைனஸ் 3 -1 + 1 கூட்டிக்கிட்டோம்னா 0 -9 + 9 0 -3 + 3 0 -4 + 4 0 -8 + 8 0 3 -3 0 அனைத்து மதிப்புகளுமே பூஜ்ஜியமாக இருக்குது. அப்போ இது ஒரு பூஜ்ஜிய அணி ஆகும். இப்போ என்ன கணக்கிட்டு இருக்கிறோம்? therefore a ப்ளஸ் மைனஸ் ஏ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இரண்டையும் கூட்டுறப்ப என்ன மதிப்பு கிடைச்சது? =0 என்பது சரிபார்க்கப்பட்டது. தேங்க்யூ.